யார் தவறிழைத்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம். அமைச்சர் ஆனந்த விஜயபால திட்டவட்டம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. வீழ்ச்சி அடைந்திருந்த சட்டத்தின் ஆட்சியை தற்போது நாங்கள் உறுதிப்படுத்தி வருகின்றோம். மக்களுக்கு இல்லாமல் போயிருந்த நீதியை, நியாயத்தை இந்த சமூகத்துக்கு வழங்கி வருகின்றோம். யார் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வர இந்த அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை. அதனை நாங்கள் செய்து காட்டி இருக்கிறோம் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வடகிழக்கு மற்றும் மலையக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமைகள் பிரச்சனைகள் தொடர்பாக தமிழரசு கட்சியினுடைய எம்பி சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று சபையில் முன்வைத்த சபை ஒத்திவைப்பு வேலை பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார். எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் இந்த நாடு குற்றவாளிகளின் தேசமாக ஒட்டுமொத்த சமூகமும் வீழ்ச்சியடைந்திருந்தது. எனவே அரச பொறிமுறை பல்வேறு சிக்கல்களுக்கு ஆளாகி மக்களுக்கு அரசேவையை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை இருந்து வந்தது. இவ்வாறான நிலையிலேயே அனுரகுமார் திசாநாயக்க நாட்டின் தலைவராக ஜனாதிபதியாக தெரிவானார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 8 மாதங்களில் வீழ்ச்சி அடைந்திருந்த நாட்டின் பொருளாதாரத்தை சிறப்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக ஏற்றுமதி வருமானம் அதிகரித்திருக்கிறது. தேசிய மட்டத்தில் வருமானம் அதிகரித்திருக்கிறது. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளில் இருந்து அனுப்பும் பணம் அதிகரித்திருக்கிறது. இவ்வாறு பொருளாதார தரவுகளை பார்க்கும்போது அரசாங்கத்தின் 10 மாதங்களில் நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை கட்டியெழுப்ப எங்களுக்கு முடிந்திருக்கிறது. பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த முடிந்தமைக்கு எங்களுக்கு கிடைத்த வெற்றியாகும். மேலும் வீழ்ச்சியடைந்த இந்த சட்டத்தின் ஆட்சியை தற்போது நாங்கள் உறுதிப்படுத்தி வருகின்றோம். மக்களுக்கு இல்லாமல் போயிருந்த நீதியை, நியாயத்தை இந்த சமூகத்துக்கு வழங்கி வருகின்றோம். இன்று தராதரம் இல்லாமல் சட்டம் அனைவருக்கும் சமமாக பயன்படுத்தப்படுகிறது. அது போலீஸ் மா அதிபராக, அமைச்சராக, முன்னாள் ஜனாதிபதியா என்பது எங்களுக்கு ஏற்புடையது. அதனால் யார் தவறு செய்தாலும் அவர்களை சட்டத்துக்கு முன் கொண்டு வரும் அரசாங்கம் பின்வாங்க போவதில்லை எனவும் என்பதை தெளிவாக கூறிக்கொள்ளப் போவதாக கூறுகிறார். நாங்கள் இவ்வாறு செயற்படுத்தி இருக்கின்றோம். அண்மையில் பிரதி போலீஸ் மாதிபரின் மனைவி புதையல் தோண்டும் நடவடிக்கை ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டார். இந்த நடவடிக்கை பிரதி போலீஸ் அதிபர் அந்த அறிந்த நிலையில் இடம்பெற்றது என்பது தொடர்பில் விசாரணை இடம்பெற்றுகிறது. விசாரணையில் அவர் குற்றவாளியானால் அவருக்கு எதிராகவும் சட்டம் நிலைநாட்டப்படும். முன்னாள் போலீஸ் அதிபர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்த நிலையில் தற்போது அவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால் சட்டத்தை செயற்படுத்துவது என்பது தராதரம் பார்த்து செயற்படுத்தும் விடயமல்ல, தராதரம் பார்க்கப்படாமல் செயற்படுத்தப்படுவதாகும். ஊழல் மோசடி தொடர்பில் பாரிய அளவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இடம்பெற்ற அநியாயங்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அதனால் நாட்டில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை பெற்றுத் தருவதாக உறுதியளித்தோம். சிரேஷ்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கனுடைய கொலை தொடர்பாக சாட்சி மறைக்கப்பட்டிருந்தன. அதேபோல தற்போது அந்த சாட்சிகள் அனைத்தும் மீள எடுக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதே போன்று கீத் நோயார் மீதான தாக்குதல் தொடர்பான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. விசாரணைகள் முடிக்கப்பட்டு தற்போது சட்டமா அதிபருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான குற்றப்பிரேரணை விரைவில் வழங்கப்படும். விசாரணை அக்னலி கூட கடத்தப்படை தொடர்பான விசாரணைகள் பல விசாரணைகள் காணப்படுகின்றன. எனவே அவ்வாறான விடயங்கள் குறித்து நாங்கள் சட்டத்தை சரியாக அமுல்படுத்தி இருக்கிறோம் என்பதாகவும் ஆனந்த விஜயபால அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இங்கே முக்கியமான தகவலாக இருப்பதற்காக